சீதாராமன் சீரியல் அக்டோபர் 18 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. மீரா அவங்களோட வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொன்னதுமே சீதா சரி நான் வழி அனுப்பிச்சி வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீரா கூட வெளியே வராங்க. அக்கா அடுத்த முறை வரும்போது சத்யனோட வரணும் சரியா அப்படின்னு சீதா சொல்ல மீராவும் சரிங்கிறாங்க. சீதா அண்ணன் மாறிட்டாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆனால் மகாவும் அர்ச்சனாவும் எதுக்கு மாறின மாதிரி நடிக்கிறாங்க அதுதான் எனக்கு புரியல சீதா அப்படின்னு மீரா சொல்லவும் அவங்க நடிக்கிறது ஒன்றும் புதுசு இல்லையேக்கா நடிக்கட்டுங்கிறாங்க சீதா. நடிப்புக்காக கூட உன்னையும் என்னையும் ஏற்றுக்காத மகா இப்போ எதுக்காக நம்மளை ஏற்றுக்கிட்ட மாதிரி நடிக்கணும் அப்படின்னு மீரா கேட்க எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குக்காங்கிறாங்க சீதா. அதுதான் என்ன காரணம்னு நான் யோசிக்கிறேன், எதுவுமே தோண மாட்டேங்குது சீதான்னு மீரா சொல்ல அக்கா ஏதோ ஒரு காரணம் இருந்துட்டு போட்டுமே நீங்கள் விடுங்கங்கிறாங்க சீதா. இல்லை சீதா இதை நம்ம இப்போ அலட்சியமாக விட முடியாது, அவங்க எதுக்கு நடிக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மீரா சொல்ல என்னையும் பாஸையும் பிரிக்கிறதுக்காக கூட இருக்கலாம். ஒருவேளை பாஸ் ட்ரைனிங் போயிட்டா நான் தனியாக தானே இருப்பேன், அதுவாக கூட இருக்கலாம் இல்லைன்னு சீதா கேட்க இருக்கலாம் சீதா நீ ராம் கிட்ட சொல்லிடு உன்னை விட்டு போக வேணான்னு சொல்லிடுங்கிறாங்க மீரா. அக்கா பாஸோட வாழ்நாள் கனவு இது, என்னால் அது கெட்டு போயிடக்கூடாது இல்லைன்னு சீதா சொல்ல சீதா உன்னை நினச்சி பாரு சீதா ராம் இல்லாதப்ப இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கங்கிறாங்க. அக்கா நான் போக வேணான்னு சொன்னால் கண்டிப்பாக பாஸ் ட்ரைனிங் போக மாட்டாங்க, ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் ஐபிஎஸ் கனவு கனவாகவே போயிடுச்சுன்னு அதுக்கு காரணம் சீதா தானே அவர் நினச்சாருனா என்னால் அது தாங்கிக்கவே முடியாதுக்காங்கிறாங்க சீதா. பாஸுக்குள்ளே ஐபிஎஸ் கனவு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சதே நான் தான், அதை நானே கெடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் சீதா, ஆனால் இவங்களெல்லாம் நினச்சாதான் எனக்கு பயமாக இருக்குங்கிறாங்க மீரா. பாஸ் என் மனசுக்குள்ளேயே தான் இருக்காரு, அதுவும் இல்லாமல் தாடி அங்கிள் இங்கேயே தான் இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் இப்போ சேது அங்கிளும் இருக்காரு, அப்புறம் என்னக்கா நோ டென்ஷனுங்கிறாங்க சீதா. சரி சீதா நீ எதுக்கும் ஜாக்கிரதையாக இருங்கிறாங்க மீரா. சரிக்கா என்னால் சமாளிக்க முடியலன்னா நான் உங்களுக்கு உடனே ஒரு ஃபோன் பண்ணுறேன், நீங்களும் சத்யனும் இங்கே வந்துடுங்க அப்படின்னு சீதா சொல்ல நீ கால் பண்ண 10 நிமிஷத்தில் நாங்கள் இங்கே இருப்போம் அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ளே வாட்ச்மேன் ஆட்டோ வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க மீரா கிட்ட. சரி சீதா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மீரா கிளம்பிடுறாங்க. வழி அனுப்பி வச்சுட்டு அப்படியே சீதா திரும்பவும் கரெக்டாக அர்ச்சனா வந்து நிற்கிறாங்க. இவங்க நடவடிக்கையே சரியில்லையே அப்படின்னு சீதா யோசிக்க என்ன யோசிக்கிறேங்கிறாங்க அர்ச்சனா. ரொம்ப நேரம் நிற்காதீங்க வெயிட் தாங்காம கால் வலிக்க போகுது அப்படின்னு சொல்ல என்ன வெயிட்டுன்னு சொல்லாமல் சொல்கிறியா அப்படின்னு அர்ச்சனா கேட்க சொல்லாமையெல்லாம் சொல்லலை நேராகவே சொல்கிறேன், நீங்கள் வெயிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சீதா உள்ளே போயிடுறாங்க. போடி போ, இந்த வாட்டி மகாவோட பிளான் மிஸ்ஸே ஆகாது, நீயும் ராமும் நிரந்தரமாக பிரிய போகிறீங்க அப்படின்னு அர்ச்சனா யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் மகா அவங்க 3 பொண்ணுங்களையும் கூட்டிகிட்டு காரில் வந்து இறங்குறாங்க. செக்யூரிட்டியை கூப்பிட்டு இந்த பேக் எல்லாம் கொண்டு போய் உள்ள வை அப்படின்னு சொல்லவும் அவரும் சரிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரே யோசிக்கிறாரு, இது வரைக்கும் இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்மக்கிட்ட சொன்னது இல்லையே, திடீர்னு சொல்கிறாங்கன்னா அப்போ இவங்க பொண்ணுங்ககிட்டே ஏதோ பேச போகிறாங்க போல இருக்கு, பெரிய இடத்த பொல்லாப்ப நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் மகா அவங்க 3 பொண்ணுங்களையும் கூப்பிட்டு நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்க எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சித்தி, அதான் நாங்கள் வர வழியிலலாம் சொல்லிட்டே வந்தீங்களே அப்படின்னு அஞ்சலி சொல்ல சரி இருந்தாலும் இன்னொரு வாட்டி நீங்களும் சொல்லுங்க, நான் ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மகா சொல்ல ஓகே சித்தி, ராமண்ண ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு அவரை 100% நம்பணும், அவர் மனசில் ஆர்வம் வர மாதிரி நாங்கள் பேசணும் கரெக்டாக சித்தி அப்படின்னு அஞ்சலி கேட்க கரெக்ட், ராம் உங்களை நம்புற மாதிரி ரொம்ப கேஷுவலாக பேசணும், எங்கேயுமே ஆர்டிஃபிஷியலாக பேசுகிற மாதிரி தெரியவே கூடாது அப்படின்னு மகா சொல்ல 3 பேருமே சரிங்கிறாங்க. நான் சொல்ல வந்ததை முழுசாக கேளுங்க, அதுக்குள்ளே அவசரப்படுறீங்க, ராம் கிட்ட நாங்கள் சொல்கிற மாதிரியே நீங்களும் சொல்லணும், அப்படியே ஆகட்டும்னு சொல்லணும், அப்போ தான் அந்த தையல்காரிக்கு ராம் கிட்ட நாங்கள் மட்டும் சொன்னால் அந்த தையல்காரிக்கு சந்தேகம் வரும், நீங்களும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லணும், அப்போ தான் ராமுக்கு தங்கச்சிங்க சொல்கிறாங்களேன்னு நம்பிக்கை வரும், என்ன புரியுதா அப்படின்னு மகா கேட்க புரியுதுங்கிறாங்க 3 பேரும். ராம்க்கு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணுங்கிற எண்ணம் அப்படியே தலை விரிச்சு ஆடணும். சீதா போக வேணான்னு சொன்னால் கூட ராம் ஐபிஎஸ் ட்ரைனிங்க்கு போயே ஆகணும்னு அடம்பிடிக்கணும். அதாவது ராம் கிட்ட நீங்கள் யதார்த்தமாக பேசணும், அவன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணுங்கிற எண்ணத்தை அவன் மனசில் அப்படியே இன்ஜெக்ட் பண்ணும் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க சித்தி நீங்கள் சொல்லிட்டீங்களே எங்கள் பெர்ஃபார்மன்ஸை பாருங்கள் பிச்சு உதறிடுறோங்கிறாங்க சத்யா. நாங்கள் பேசினதுக்கப்புறம் கண்டிப்பாக ராமண்ணா ஐபிஎஸ் ட்ரைனிங்க்கு போவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி சீதா கண்டிப்பாக உங்ககிட்ட தனியாக மாட்டுவா சித்திங்கிறாங்க பிரியா அஞ்சலி 2 பேரும். அது மட்டும் நடந்துட்டா ராம் ட்ரைனிங் முடிச்சு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அந்த தையல்காரியை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவேங்கிறாங்க மகா. கண்டிப்பாக அந்த தையல்காரியை துரத்தையே ஆகணுங்கிறாங்க 3 பேரும். அதுக்காக தான் நான் இப்படி ஒரு பிளானே பண்ணியிருக்கேன், அதுக்கு ராம் ட்ரைனிங்க்கு போயே ஆகணும், அவன் ட்ரைனிங்க்கு போகணுன்னா நீங்கள் பக்காவாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாங்கிறாங்க 3 பேரும். நீங்கள் 3 பேரும் ராம் மனசில் கிண்டலா விளையாட்டா பல மாதிரி ஐபிஎஸ் ஆகணுங்கிற கனவு பெருசாக வளர்ந்து பூதாகரமாக மாறணும் அப்படின்னு சொல்ல சரிங்கிறாங்க. ஐபிஎஸ் ஆகியே தீரணும்னு அவன் முடிவு எடுத்தாதான் அவன் அப்பா சொல்லும்போது அவன் ஓகேன்னு சொல்லுவான். ஆனால் அந்த தையல்காரிக்கு மட்டும் உங்கள் மேலே டவுட் வந்துச்சு அவ்வளோதான் பார்த்துக்கோங்கிறாங்க மகா.
டவுட் வராது சித்தி, நாங்கள் பார்த்துக்குறோங்கிறாங்க சத்யா. ஏற்கனவே கத்தி எடுத்துகிட்டு போய் சொதப்பிட்டு வந்த மாதிரி இந்த தடவையும் சொதப்பிடாதீங்க அப்படின்னு சொல்ல கத்தியால் குத்தும்போது அவள் திரும்ப அட்டாக் பண்ணுவான்னு நாங்கள் எதிர்பார்க்கல சித்தி. இந்த தடவை கண்டிப்பாக மிஸ் ஆகாதுங்கிறாங்க பிரியா. பார்க்கலாம், ஆல் த பெஸ்ட் அப்படின்னு மகா சொல்ல 3 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் சீதாராமன் 2 பேரும் உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்காங்க. காஃபி எப்படி இருக்குது அப்படின்னு சீதா கேட்கவும் சூப்பராக இருக்குது, யார் போட்டாங்கங்கிறாங்க ராம். கரெக்டாக அந்த டைமில் சத்யா, பிரியா, அஞ்சலி 3 பேருமே அவங்க ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. நீங்கள் தான் ஐபிஎஸ் ஆஃபீஸராச்சே, கண்டுபிடிங்க அப்படின்னு அஞ்சலி சொல்லவும் உங்களுக்கு யார் சொன்னதுங்கிறாங்க சீதா. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆக போகிறீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அஞ்சலி சொல்ல அண்ணா எல்லா குவாலிஃபிகேஷனும் உனக்கு இருக்குது, நோ டவுட். அண்ணன் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்ததும் எங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணணும். அந்த விஷால் மாதிரி ஆளுங்களை வெளியே விடவே கூடாது, திரும்பவும் தூக்கி உள்ளேயே வைக்கணும். ஆமாண்ணே, அவன் பண்ண டார்ச்சர் நினச்சா இன்னும் எனக்கு அழுகியாக வருது, அவனை விடவே கூடாது அப்படின்னு 3 பேரும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் பாஸ், அந்த மாதிரி அயோக்கியர்களை வெளியே விடவே கூடாது அப்படின்னு சீதா சொல்ல சும்மா இரு சீதா, ஏதோ சின்ன பசங்க தான் சொல்கிறாங்கன்னா நீயும் கூட சேர்ந்துக்கிட்டியாங்கிறாங்க ராம். அண்ணன் எங்களுக்காக நீங்கள் இதை கூட செய்ய மாட்டீங்களாங்கிறாங்க பிரியா. நான் அப்படி சொல்லலை, நாளைக்கே நான் போலீஸ் ஆஃபீஸர் ஆகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களே அதை சொன்னேங்கிறாங்க ராம். இது எல்லாத்தையும் சுபாஷ் அர்ச்சனா 2 பேரும் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அண்ணன் உங்கள் டேலண்ட்டுக்கு நீங்கள் நினச்ச உடனே ஆக முடியும்னாங்கிறாங்க அஞ்சலி. அப்படி நினச்ச உடனே எல்லாம் ஆக முடியாது, எக்ஸாம் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது, ட்ரைனிங் இருக்குது, இந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது, அதுக்கப்புறமா தான் ஆஃபீஸருங்கிறாங்க ராம். அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக செலக்ட் ஆயிடுவீங்கன்னாங்கிறாங்க அஞ்சலி. உங்கள் தங்கச்சிங்கெல்லாம் உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, நீங்களும் நம்பிக்கையாக சொல்லுங்கள் பாஸுங்கிறாங்க சீதா. நான் கண்டிப்பாக ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆயிடுவேன், ஓகேவா அப்படின்னு ராம் கேட்க அண்ணா நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர் ஆனதுமே எங்கள் காலேஜுக்கு ஸ்வீட்ஸ் கொடுக்க வாங்கண்ணே, எங்களுக்கு செம்ம கெத்தாக இருக்குங்கிறாங்க அஞ்சலி. அண்ணன் போஸ்டிங் கிடைச்சதும் ஃபஸ்ட்டு எங்கள் காலேஜுக்கு தான் வரணும், ஐபிஎஸ் ஆஃபீஸரோட தங்கச்சிங்கன்னு சொல்லி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மிரட்டிடுவோங்கிறாங்க பிரியா. ஓ அப்படி ஒரு எண்ணம் இருக்கா அப்படின்னு சீதா கேட்க ஆமா நீ, நாங்கள் முட்டாள்தனமாக பண்ண தப்பையெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க நீ. அண்ணன் போலீஸ் ஆஃபீஸர் ஆனதும் அதையெல்லாம் வச்சுக்கிட்டு எங்களை பழி வாங்கிறாதீங்க அப்படின்னு சொல்லவும் போங்க போய் வேறு விளையாட்டு விளையாடுங்கிறாங்க ராம். எங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் இப்போவே ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான், சல்யூட் சார் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சல்யூட் அடிக்கவும் ஏன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு ராம் துரத்திக்கிட்டே போகிறாங்க 3 பேத்தையும். அதை பார்த்து சீதா சிரிச்சிட்டு இருக்காங்க. சுபாஷ் அர்ச்சனா 2 பேரும் சேர்ந்து என்ன ராம், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இவங்க கூட போய் விளையாண்டுருக்க, ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தால் கூட கிரிமினல் கூட தான் பண்ணணும் அப்படின்னு சுபாஷ் சொல்ல என்ன சித்தப்பா காமெடி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க நீ ஐபிஎஸ் ஆக ஆசைப்படுறல அப்படின்னு அர்ச்சனா சொல்ல ஆமாம் ஆசைப்படுறேன், அதுக்காக உடனே ஐபிஎஸ் ஆகிட முடியுமா, அதுக்கு நான் எக்ஸாம் எழுதணும், அதுக்கு 10 to 12 hours படிக்கணும் அப்படின்னு ராம் சொல்ல அதெல்லாம் தெரிஞ்சு தானே ஆசைப்பட்ட, உன் ஆசையை நிறைவேற்றணும்னு மகா முடிவு பண்ணிட்டா அந்த மகேசனே முடிவு பண்ணிட்ட மாதிரி இனிமேல் நீ ஐபிஎஸ் ஆகிறது யாராலையும் தடுக்கவே முடியாது அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் மகா மாடியில் நின்று கேட்டுட்டு இருக்காங்க. நீ ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனதுக்கப்புறம் உன் பேருக்கு பின்னாடி ஐபிஎஸ்னு போட்டு நம்ம வீட்டு செவத்துல நேம் போர்ட் மாட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு சுபாஷ் கேட்க இப்போ நேம் போர்ட் மாற்றினா போலீஸ் தான் நம்ம வீட்டை தேடி வருங்கிறாங்க ராம். இல்லை பதவி உன்னை தேடி வரும், நீ எதுவாக ஆக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாயின்னு எத்தனை மகான்கள் சொல்லியிருக்காங்க, அதை விட நம்ம மகா சொல்கிறது பழிச்சே தீரும் அப்படின்னு சுபாஷ் சொல்லிட்டு இருக்க. நீ ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனதுமே இவரை வீடு பூந்து உதச்சாங்கல்ல அந்த தடியன்களை நல்லா வெளுத்து கட்டணுங்கிறாங்க அர்ச்சனா. இப்போ எதுக்கு அதெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்துகிற அப்படின்னு சுபாஷ் கேட்டுட்டு மெதுவாக ராம் காதுகிட்ட வந்து எந்த விஷயத்த வேணாலும் நீ கையிலிடு, ஆனால் சொப்னா விஷயத்த மட்டும் கையில் எடுக்காதங்கிற மாதிரி சுபாஷ் சொல்லவும் பயம் இருக்குல்ல, திரும்ப தப்பு பண்ணாதீங்கிறாங்க ராம். சரி ராம், ஒரே ஒரு வாட்டி ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாதிரி நடந்து காட்டேன் அப்படின்னு அர்ச்சனா சுபாஷ் 2 பேரும் கேட்க சரின்னு ராமும் அதே மாதிரி ஸ்டெப்ஸில் இறங்கி அப்படி ஸ்பீடாக வராங்க. சூப்பர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. சரின்னு ராமும் அங்கேருந்து போயிடுறாங்க சிரிச்சுக்கிட்டே. இன்னொரு பக்கம் மகா கிட்ட அர்ச்சனா சுபாஷ் 2 பேரும் கீழே நின்று சைகை காட்டுறாங்க. இனிமேல் ராம் மனசில் ஐபிஎஸ் ஆகணுங்கிற எண்ணம் மாறவே மாறாது, இனிமேல் அவனோட கனவுல கூட காக்கி சட்டை தான் அப்படின்னு சொல்ல இது மட்டும் பத்தாது, இன்னும் அவங்க அப்பாவும் இதே மாதிரி சொல்லணும், ஃபைனலாக அந்த தையல்காரியும் சொல்லணுங்கிறாங்க மகா. இன்னொரு பக்கம் சீதா யோசிச்சுட்டே இருக்காங்க, எதுக்கு ஆளாளுக்கு மாற்றி மாற்றி ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, இதில் ஏதோ பிளான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சீதா யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சேது அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ மகா வராங்க, டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. என்ன சேதுவும் வெறும் மருந்து மாத்திரை மட்டும் சாப்பிட்டா உடம்பு குணமாகுமா, கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் பண்ணணும்ல, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும்ல அப்படின்னு மகா சொல்ல அதெல்லாம் ராம் கூட இருந்து பண்ணி கொடுத்துட்டான் அப்படின்னு சேது சொல்ல சும்மா எதுக்கு எடுத்தாலும் ராமையே டிபெண்ட் பண்ணி இருந்தா எப்படி சேது, அவனுக்குன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்குல்ல, இப்போ உங்களை யோசிச்சு தான் அவன் ஹைதராபாத் பிரான்ச்சுக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டான், அவனுக்குன்னு சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஒரு கனவு இருந்திருக்கும், நம்மளும் இதில் பெரிய தப்பு பண்ணிட்டோம், அதை பற்றி எதுவுமே கேட்கவே இல்லை, பிஸ்னஸ்லேயே இருந்தாச்சு, ராம் நமக்காக எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. இப்போ நீ என்ன சொல்ல வர, ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கிறாங்க சேது. ராமுக்கு
ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை இருக்குது, அதை நம்ம எப்படியாவது நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு மகா சொல்ல, ராம் அதே மாதிரி யூனிஃபார்ம்லாம் தைச்சு போட்டு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சிருக்கான். நான் தான் அவனை பிரிய மனசு இல்லாமல் இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டேன். இப்போவும் அவனுக்குள்ள அந்த ஆசை இருக்குது அப்படின்னு மகா சொல்ல, நிஜமா வாங்குறாங்க சேது. ஆமான்னு சொல்லவும், சரி அப்போ அவன் ஆசைப்பட்ட மாதிரியே ஐபிஎஸ்க்கு அப்ளை பண்ண சொல்லு அப்படின்னு சொல்ல, இப்போ உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு அவன் போவானா? உங்களை விட்டுட்டு போக அவனுக்கு எங்கேயும் மனசு வராது. எவ்வளோ சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அதான் என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படின்னு மகா சொல்ல, சரி அப்போ அதுக்கு என்னதான் வழி அப்படின்னு கேட்க, ஒரே ஒரு வழி இருக்குது, அதுவும் நீங்கள் சொன்னாதான் அவன் கேட்பான் அப்படின்னு சொல்ல, சரி நான் சொல்கிறேங்கிறாங்க சேது. அதுலேயும் நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள், அப்போ தான் அவன் சந்தோஷப்படுவான். சேதுவும் ஓகேங்கிறாங்க. ராம் ட்ரைனிங் போனதுமே அந்த தையல்காரியை எப்படி கொடுமைப்படுத்துறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு மனசுலேயே யோசிக்கிறாங்க மகா என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை ராம யூனிஃபார்மில் யோசிச்சு பார்த்தேன், நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, நானே சொல்கிற மாதிரி சொல்லி அவனை சம்மதிக்க வைக்கிறேங்கிறாங்க சேது. இனிமேல் ராமை பற்றி அவனோட எதிர்காலத்தை பற்றி நம்ம கவலையே பட வேணாம் அப்படின்னு மகா சொல்ல, சேது அப்படியே சிரிக்கிறாங்க. அடுத்ததான் சேதுவோட காலை எண்ணெய் போட்டு நீவிட்டு இருக்காங்க ராம். கூடவே சீதா, துரை 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ராம் சேதுவை இப்படி கவனிச்சுக்கிறத பார்த்து அப்படியே கண் கலங்குறாரு சேது. என்னாச்சு மாமா, ரொம்ப வலிக்குதா? பாஸ் கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்க அப்படின்னு சீதா சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க சேது. டே ராம், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, உனக்கு ஐபிஎஸ் ஆகணுங்கிற கனவு இருந்துச்சா அப்படின்னு சேது கேட்க, ராமும் ஆமாங்கிறாங்க. மாமா இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, எனக்கு மகா சொன்னா, உனக்கு அதுதான் ஆசைனா நீ ஐபிஎஸ் ஆகுறாம், நீ யூனிஃபார்ம் போட்டு வந்து என் முன்னாடி கம்பீரமாக நிற்கணும், அதை நான் பார்க்கணும். உங்கள் அம்மா இருந்திருந்தாலும் இதை தானே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சேது சொல்ல, ராம் அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.